ஒரு ஜெப வீடு இருந்தது. इस कंपनी के लिए उस पहले इस प्रार्थना समय आया. அது அவன் போகிற சர்ச் அல்ல. वो जहां जाता था वो चर्च नहीं था. ஆனால் எல்லாரும் அந்த 12 மணிக்கு வெளியே வந்து விடுவார்கள், லஞ்சுக்காக சாப்பிட போவார்கள். सभी लोग 12 बजे बाहर आ जाते दोपहर को भोजन के लिए. இந்த சகோதரன் சாப்பிடுவதற்கு முன்பதாக इस जवान खाने के पहले அந்த 12 மணிக்கு ஓடோடி சென்று அந்த ஜெப வீட்டிலே நெடுமுழங்கால் படியிடுவான். 12 बजे को तोड़कर जाकर उस प्रार्थना घर में घुटने सीधा खड़ा होगा. 10 நிமிடம் முழங்கால் படியிட்டு ஆண்டவரை பார்த்து 2 கரங்களை உயர்த்தி ஜெபிப்பான். 10 मिनट सीधे खड़े होकर हाथ उठाकर परमेश्वर से प्रार्थना करता था. அவனுக்கு நம்மை போல அழகாக அலங்காரமாக இலக்கணத்தோடு ஜெபிக்க தெரியாது. उनको अच्छी प्रकार हमारे सम्मान प्रार्थना करने के लिए मालूम नहीं था. அவன் என்ன சொல்லுவானாம்? वो क्या करता था मालूम है? ஏசப்பா நீங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்பானா. वो ये कह यीशु आप अच्छे हैं? பரலோகத்திற்கு தூதர்கள் சந்தோஷமா இருக்கிறாங்களான்னு கேட்பானா. स्वर्ग दूत लोग क्या खुशी है? நீங்க எப்போ எங்கிட்ட வருவீங்கன்னு கேட்பானா. वो ये कहता था आप कब मेरे पास आएंगे? இப்படி அவனுக்கு எதெல்லாம் மனசுல தோன்றுதோ அதெல்லாம் 10 நிமிடம் சொல்லிக் கொண்டே இருப்பானா. जिस प्रकार उनके मन में जो जो बातें होती थी वो 10 मिनट ऐसे कहता था. இதை அந்த சபையை சார்ந்தவர்கள் கொஞ்சம் சற்று கவனித்துக் கொண்டிருப்பார்கள். जो उस कलीसिया के लोग थोड़ा देर उनको देखते भी थे. இப்படி 10 நிமிடம் ஜெபித்து விட்டு வேகமாய் சென்று சாப்பிட்டு மறுபடியும் வேலைக்கு போய் விடுவான். इस 10 मिनट प्रार्थना करने के बाद जल्दी जाकर भोजन करके अपने काम में लौटेगा. ஒரு சில நாட்கள் இந்த வாலிப தம்பி அது அந்த சர்ச்சுக்கு ஜெபம் பண்ண வரவில்லை. कुछ ही दिन उस जवान वहां पर प्रार्थना करके नहीं पहुंचा. அப்பொழுது சபையார் அந்த கம்பெனியை சில தேடி சென்று கேட்டார்கள், அந்த தம்பி வேலைக்கு வருகிறானா என்று கேட்டார்கள். जब उस कलीसिया के लोग कंपनी में जाकर पूछा क्या वो जवान அவரோட வேலை செய்தவர்கள் சொன்னார்கள் அவன் வரவில்லை, ஒரு நாள் வேலைக்கு வரும் பொழுது வழியில ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டிருக்கிறான் என்று சொன்னார்கள். और कंपनी में कहते एक दिन वो काम में आ रहा था, एक्सीडेंट हो गया, वो हॉस्पिटल में एडमिट किया. உடனே இவர்கள் ஆஸ்பத்திரியை தேடி சென்றார்கள். लोग उस हॉस्पिटल में वहां पहुंच गए थे. அங்கே ஒரு டாக்டரை பார்த்து தம்பியை விசாரித்தார்கள். और डॉक्टर से पूछने लगा वो जवान के विषय में. அப்பொழுது அவர் கேட்ட நீங்கள் யார், அவன் எங்கிருந்து வந்தவன் எப்படி என்று விசாரித்தார்கள். तब उनसे पूछा वो कौन है, कहां से यहां पर आया. கேட்டபோது அந்த டாக்டர் ஒரு காரியத்தை சொன்னார். तब डॉक्टर ने एक बात उन लोगों को बताई. எத்தனையோ பேர் நீங்கள் மருத்துவமனைக்கு வருகிறார்கள், बहुत से लोग इस हॉस्पिटल में आते हैं, ஆனால் இந்த வாலிபன் வித்தியாசமானவனாகவே காணப்பட்டான். लेकिन इस जवान कुछ उन लोगों से अलग है. என்று ஆக்சிடென்ட்ல இவன் கால் फ्रैक्चर ஆகி எலும்புகள் ஒடிந்து கொண்டு வந்தார்கள். क्योंकि इनके एक्सीडेंट में इनके पैर फ्रैक्चर हो गया, टूट गया, यहां पर लेकर आया. நாங்கள் அவனை ஆபரேஷன் பண்ணுவதற்காக ஸ்ட்ரெச்சர்ல வைத்து ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு சென்றோம். इनको ऑपरेशन करने के लिए हम स्ट्रेचर में रखकर ऑपरेशन थिएटर में ले गए थे. ஆபரேஷன் பண்ணக்கூடிய எல்லா ஆயத்தங்களும் ஒழுங்குகளும் டூல்ஸ்கள் எல்லாம் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. ऑपरेशन करने के लिए सारे टूल्स वहां पर रखे गए थे. மத்தியானம் சரியாக 12 மணி ஆயிற்ற போது जो दोपहर को ठीक 12 बजे जब हुआ, அவன் அருகிலே சென்று அவனுடைய சரீரத்தை தொடுவதற்காக ஆபரேஷன் பண்ண போகும் பொழுது जो उनके शरीर के पास जाकर उनका ऑपरेशन करने के लिए हम जा रहे थे, அவனை சூழ பெரிய ஒரு ஒளி அப்படியே பிரகாசித்துக் கொண்டே இருக்கிறது. उनके चारों और एक प्रकाश दिखाई दे रहा था. எங்களால் அந்த பிரகாசத்தை தாண்டி அவனுடைய சரீரத்தை டச் பண்ண முடியாமல் காணப்பட்டது. हम उस शरीर को छू नहीं सकते थे क्योंकि वहां पर प्रकाश थी. எங்கள் கை காலெல்லாம் செயலற்று போய்விட்டது. हमारे हाथ पैर ढीला पड़ गया. 10 நிமிடம் அந்த ஒளி அப்படியே அவனை சூழ்ந்து நின்றது. 10 मिनट वो ज्योति उनके चारों ओर दिखाने लगी. இந்த 10 நிமிடத்துக்கு பின்பு கொஞ்சம் கொஞ்சமாய் இந்த ஒளி விலகினது. அதற்கு பின்பு நாங்கள் ஆபரேஷன் பண்ணி பெட்ல போட்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். जो 10 मिनट के बाद वो रोशनी कम हो गया, फिर हम ऑपरेशन करके बेड में रख दिया. இந்த சகோதரர்கள் அந்த பாலிபடத்தில் ஓடி சென்று அந்த பெட்ல கடந்து சென்றார்கள். कुछ लोग उस जवान के बाद तोड़ कर गए. என்ன தம்பி என்ன ஆயிற்று, டாக்டர் இப்படி சொன்னார்கள், அது என்ன என்று கேட்டான். जो उनसे पूछने लगे क्या जवान, डॉक्टर तो ऐसे ही कहा. அப்பொழுது அந்த வாலிபன் சொன்னான், तब वो जवान ने कहा நான் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஆலயத்தில் 12 மணிக்கு வந்து 10 நிமிடம் ஜெபிக்க வருவேனே. मैं हर रोज आपके भवन में 10 मिनट प्रार्थना के लिए आता था. நான் நன்றாய் சுகமாய் இருக்கும்போது ஒவ்வொரு நாளும் 10 நிமிடம் உங்கள் ஆலயத்தில் ஜெபிப்பேன். मैं अच्छा चंगा था तब 10 मिनट उस भवन में प्रार्थना करता था. இப்போது விபத்துக்குள்ளாய் மாறிவிட்டேன். अभी मैं एक्सीडेंट में हो गया, கால் எலும்புகள் ஒடிந்து விட்டது. मेरा पैर के हड्डी टूट गए. என்னால் ஆண்டுடைய சமூகத்தில் 12 மணிக்கு ஜெபிக்க முடியவில்லை, முழங்கால்
முழங்கால் போட முடியவில்லை. मैं उस समय पर परमेश्वर के भवन में प्रार्थना घुटने टेक नहीं सकता. இப்போது நான் இயேசுவை தேடி போக முடியாது என்று அவருக்கு தெரிந்தபடியினால் अब मैं यीशु के पास नहीं जा सकता, वो जानते हैं. சரியாக 12 மணிக்கு இயேசு என்னை தேடி வருவார். जो ठीक 12 बजे प्रभु यीशु मुझे ढूंढ कर आते हैं. 10 நிமிடம் என் அருகில் உட்கார்ந்திருப்பார். 10 मिनट मेरे साथ रहेगा. என்னை பார்த்து சொல்ல, தம்பி மகனே நீ கவலைப்படாதே, मुझसे कहेगा तू चिंता मत कर, உடைய வேதனைகள் மாறும், तुम्हारे दुख बदलेगा, உடைய கஷ்டம் நீங்கும், तुम्हारा कष्ट भी दूर உடைய होगा, எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். तेरे जब भविष्य जीवन आशीष पाए. இந்த கஷ்டத்தை பார்த்து கலங்கி விடாதே என்று சொல்லி என்னோட 10 நிமிஷம் பேசிக் கொண்டிருப்பார். इस कष्ट को देख के घबरा ना जाए, कष्ट से அப்புறம் என்னை விட்டு போய் விடுவார் என்று சொன்னார். उसके बाद वो चले जाते हैं. அந்த 10 நிமிடம் தான் டாக்டர்ஸ் என் அருகிலே வரவிடாதபடி அந்த ஒளி என்னை சூழ்ந்து நின்ற நேரம் என்று சொன்னார். वही 10 मिनट तक डॉक्टर लोग मेरे पास आ नहीं सका, वो रोशनी என்னை கேட்கும் அன்பு சகோதர சகோதரிகளே, मेरे सुनने वाले भाई और बहन, நீங்களும் நானும் கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையாய் நிற்போம் என்று சொன்னார். तो आप और हम परमेश्वर के सम्मुख में सच्चाई से खड़े हैं, तो உன்னுடைய அபிஷேகம் ஈட்டி சரியாக நீட்டப்பட்டு கொண்டிருக்கும் என்று சொன்னார். तेरे अभिषेक पर्चा सही प्रकार आगे बढ़ा के रखा हो, तो உன்னால் செய்ய முடியாத நேரம் வரும் பொழுது, तुझसे जो कर नहीं सका उस समय में, உன்னால் செயல்படாத நேரம் வரும் பொழுது, तू जो काम नहीं कर सका समय पर, இயேசு உன் அருகில் வந்து நின்று உன்னோடு பேசக்கூடியவராய் கடந்து வருகிறவர். यीशु तेरे पास आकर तेरे से बात எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். सभी लोग हाथ उठाकर परमेश्वर को ஹல்லேலூயா महिमा करेंगे. ஹல்லேலூயா हालेलुया. உன் ஈட்டியை சரியாக நீ நீட்ட வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. जो तेरे बच्चा को सही प्रकार आगे बढ़ाना उससे होता. மூன்றாவதாக யோசுவாவின் அர்ப்பணிப்பை நாம் பார்க்கிறோம். तीसरे यहोशू का अर्पण के विषय में पढ़ते हैं. யோசுவாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை மீண்டும் வேகமாய் வாசிக்கலாம். यहोशू की किताब 8 के 26 को फिर से हम पढ़ेंगे. ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீர்மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டிக்கொண்ட தன் கையை மடக்கவில்லை. நான் சொன்னேன், ஈட்டியை நீட்டிக்கொண்டே இருந்தான். மூன்றாவது வார்த்தை அர்ப்பணிப்பு என்னவென்றால், நீட்டிக்கொண்ட கையை அவர் மடக்கவே இல்லை. तीसरी अर्पण के अमल में उन्होंने जिस हाथ को बढ़ाकर रखा, उस हाथ को उन्होंने ऐसे ही रखे रहा, बढ़ाया नहीं. எத்தனை மணி நேரம் நீட்டிக்கொண்டிருந்தான் என்று தெரியாது. कितने घंटे तक उन्होंने बढ़ाकर हाथ को रखा ये पता नहीं है. ஆனால் கையை கீழே போட்டு விடவில்லை, लेकिन हाथ को नीचे नहीं डाला, கையை மடக்கி விடவில்லை. वो अपने हाथ को नहीं बढ़ाया. தன் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் இயேசுவுக்கு அர்ப்பணித்தவனாய் காணப்பட்டு நின்றார். तो अपने शरीर प्राण आत्मा को परमेश्वर का अर्पण किए हुए खड़ा था. அதை 24ஆம் வசனம் சொல்லுகிறது. 24वां आयत में लिखा है, இஸ்ரவேல் வனாந்தர வழியிலே தங்களை துரத்தின ஆயின் குடிகளை எல்லாம் வெட்டி தீர்ந்த போதும் என்று தொடர்ந்து படிக்கிறோம். इस्राएलियों के लिए जो पीछा किया था, उन आय के लोगों को संगार करने के तब பாருங்கள், இஸ்ரவேலரை துரத்தின ஆவிகளை அவர்கள் வெட்டி வீழ்த்தினார்கள். அவள் நாசமாக மட்டும் வெட்டிக்கொண்டே போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. इस्राएल को जो पीछे किया था, उन न्याय के लोगों को उन लोगों ने मार गिराया जब तक वो नाश ना हो. அந்த 25 26 வசனங்களை வாசித்தால் ஆணும் பெண்ணுமாக 1000 மனுஷர் எல்லாரும் செத்து விழுந்தார்கள். 26-27 आयत को हम पढ़ेंगे तो एक के सभी लोग मर मिटे थे. 28ஆம் வசனத்தில் அவன் யோசுவா ஆகியை சுட்டரித்து அது இந்நாள் வரைக்கும் பாழாய் கிடக்க பண்ணி நாம் மண்மேடாக்கினான் என்று வாசிக்கிறோம். 28वां आयत में पढ़ते हैं, यहोशू उनको फूंकवा दिया और वो खंडहर बना दिया. யோசுவாவையும் ஜனங்களையும் தோல்வியை காண செய்த துரத்தின ஆவிகளை அந்த கானான் தேசத்தை சுதந்திரிக்க விடாதபடி, கானான் தேசத்தில் முன்னேறி செல்ல விடாதபடி துரத்தின ஆவிகளை இப்பொழுது சங்கரித்து தீர்மட்டும் தன் கையை மடக்கவே இல்லை. जो इस्राएल के लोगों को पीछा करके हार को सामना करने के रखे, उन आय के लोग नाश करने के समय तक अपने हाथ को उन्होंने नीचे नहीं डाला. அவருடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஆழமான பிரதிஷ்டையின் அனுபவம், ஆழமான அர்ப்பணிப்பை பார்க்கிறோம். उनके जीवन में एक अच्छी प्रकार के अर्पण को हम देख सकते हैं. இன்றைக்கு நீங்கள் நான் என் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். आज प्रभु यीशु शीघ्र आने वाला है. அவருடைய மகிமைக்குள் பிரவேசிக்க பண்ணும்படி சீக்கிரமாய் கர்த்தர் வரப்போகிறார். अपने महिमा में ले जाने के लिए वो जल्दी आने वाला है. அந்த இயேசுவை சந்திக்கும் நாள் வரைக்கும், அந்த கானானை சுதந்திரிக்கும் வரைக்கும் உன் கையை மடக்க விடாதே. और यीशु को वास मिलने के समय तक, आय को अपनाने के समय तक अपने हाथ को ना मोड़े. உன் ஈட்டி நீட்டப்பட்டு கொண்டே காணப்பட आपके வேண்டும். वर्षा आगे बढ़ा कर रखें.
உன்னை மனத்தாழ்மையோடு அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்தில் ஆவியாத்ம சரீரத்தை ஒப்பு கொடுப்பாயாக. यदि अपने शरीर प्राण आत्मा को आप परमेश्वर के सम्मुख में अर्पण किए तो இன்னைக்கு கர்த்தருடைய மகிமையில் பிரவேசிக்க கர்த்தர் அனைவருக்கும் கிருபை தருவாராக. परमेश्वर की महिमा आपके जीवन में प्रवेश करने के लिए अनुग्रह करें. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया. அந்த தேவ ராஜ்யம் எப்படிப்பட்டது என்று ஒரு வார்த்தை சொல்லி கடந்து போகிறோம். परमेश्वर का राज्य कैसे है, मैं एक शब्द कहता हूं. இன்றைக்கு கர்த்தர் ஆண்டவர் இயேசு சொன்னார், यीशु ने कहा என் பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு, मेरा पिता के घर पे बहुत से रहने के स्थान हैं, ஆனா உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று मैं சொன்னார். आप लोगों के लिए एक स्थान तैयार करूंगा. என் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு பழைய வீட்டில் கொண்டு உட்கார பண்ண விரும்பவில்லை. जो परमेश्वर आपके लिए हमारे ऐसा नहीं छोड़ने वाले. நம்முடைய பிதா கட்டி வைத்திருக்கிற अनेक வீடுகள் இருக்கிறதான பழைய கட்டிடத்தில் கொண்டு வைக்க விரும்பவில்லை. पिता बहुत से रहने का स्थान तो रखा है, लेकिन उस पुराने घर में रखना नहीं चाहता है. அன்பான சபையே, தேவ பிள்ளையே, ஆண்டவருக்காய் வைராக்கியம் மரணிக்க தேவ ஜனமே, जो प्रिय कलीसिया परमेश्वर के लोग जो परमेश्वर से प्रेम रखते हैं, உங்களையும் என்னையும் ஒரு புதிய வீட்டுக்கு, அழகான வீட்டுக்கு கொண்டு சேர்க்கும்படி இயேசு வரப்போகிறார். आपके लिए एक नया घर में पहुंचाने के लिए प्रभु यीशु आने वाले हैं. அதற்கு இந்த அர்ப்பணிப்போடு தேவ சமூகத்திலே காணப்பட வேண்டும். इसलिए अर्पण के साथ परमेश्वर के सम्मुख में होना चाहिए. 2 நிமிடத்தில் நாம் ஜெபிக்க போகிறோம். 2 मिनट में हम प्रार्थना करेंगे. ஒரு இளவரசன் காணப்பட்டான். एक में जवान थी. அவன் விமானத்தில் பணி செய்கிற ஒரு பெண்ணை விவாகம் பண்ணுவதற்காக தெரிந்து கொண்டான். वो राजकुमार ने अपने देश के एक स्त्री से विवाह करना ये चाहा था. அந்த பெண் அழகும் தாழ்மையும் நல்ல ஞானம் நிறைந்த பெண்ணாகவே காணப்பட்டாள். वो लड़की सुंदर एवं दीनता नम्रता के एक अच्छी थी. அவளை விவாகம் பண்ண தன்னை சம்மதத்தை தெரிவித்துக் கொண்டான். जो उनसे विवाह करने के लिए अपनी इच्छा को प्रकट किया. அப்பொழுது அந்த பெண் அவனிடத்தில் கண்டிஷன் போட்டாள். जो वो स्त्री ने उनसे ये कही, நீங்கள் என்னை உண்மையாய் நேசிப்பீர்கள் என்றால், यदि आप मुझसे सच्चाई से प्रेम करें तो உங்கள் தகப்பன் கட்டின பழைய அரண்மனையிலே கொண்டு போய் வைக்க கூடாது. तेरे पिता के पुराने राज भवन में मुझे नहीं रखना है. ஒரு சிறிய அழகான ஒரு மாளிகையை கட்ட வேண்டும். एक छोटी सी सुंदर एक भवन बनाना चाहिए. அந்த சின்ன மாளிகை என்றால் பரவாயில்லை, அதிலே என்னை கொண்டு வைத்து நாம் சேர்ந்து வாழ வேண்டும் என்று சொன்னார். उसी छोटी सी राजभवन में ले जाकर मुझे रखना चाहिए. இவருடைய தகப்பன் கட்டின அரண்மனையிலே 1725 அறைகள் காணப்பட்டது. उनके पिता के रहने के भवन में 1025 कमरे थे. ஆனால் இத்தனை அறைகள் இருந்த போதும் அவருடைய மனைவி விரும்பினபடியினால் பழைய வீட்டிலே கொண்டு போய் வைக்கவில்லை. इतने कमरे होने के बाद उनके पत्नी के मांग के कारण उस पुराने घर पर रखना नहीं चाहा. அவளுக்கென்றே ஒரு அழகான ஒரு மாளிகையை கட்டினான். उनके लिए एक सुंदर एक राजभवन बनाया. अनेक டெக்னாலஜியோடு நல்ல தொழில்நுட்பத்தோடு கூட ஒரு அழகான மாளிகையை கட்டினான். वो अपने जो उन लोगों मिस्त्रियों को लेके उसको सही प्रहार को बनाया. அதற்கு பின்பு அவளை விவாகம் பண்ணி இந்த மாளிகைக்கு கொண்டு சென்றான். उसके बाद उनको विवाह किया, उस राजभवन में ले गया. அதான் இயேசு சொன்ன, என் பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் உண்டு. हमारे यीशु ने कहा मेरा पिता के घर पे बहुत से रहने के स्थान. அந்த பழைய வீட்டுக்கு கொண்டு செல்லாமல் புதிய வீட்டை கட்டுவதற்கு நான் போய் இருக்கிறேன். जो मैं पुराने घर पे नई घर तुम्हारे लिए உங்களை அழைத்து செல்ல சீக்கிரமாய் வரப்போகிறேன். हमें ले जाने के लिए जल्दी आने वाला है. நீ உன் ஆவி ஆத்மா சரீரத்தை அர்ப்பணித்து ஆயத்தப்படி என்று கர்த்தர் சொல்லுகிறார். शरीर प्राण आत्मा को अर्पण करके हम तैयार होने के लिए அந்த சிந்தையோடு கூட நாம் எல்லாம் எழுந்து நிற்க போகிறோம். उसी विचार के साथ हम सभी लोग उठ के खड़े, எல்லாரும் வாய்களை திறந்து நாம் ஜெபிக்க போகிறோம். सभी लोग मुंह खोलकर प्रार्थना करें. 5 நிமிடம் கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கடந்து செல்வோம். 5 मिनट परमेश्वर के सम्मुख में खड़े होकर हम प्रार्थना करें. சீக்கிரமாய் நம்முடைய எல்லாரும் எழுந்து நிற்கலாம். जो सभी लोग ஹalleluya. 2 கரங்களை பல்லவத்துக்கு நேராக உயர்த்துங்கள். आप लोग दोनों हाथों को सर के और उठाएं. வாய்களை தந்து ஒரு நிமிஷம் ஈட்டியை நீ நீட்ட வேண்டும். जो मुंह खोलकर अब लोग अपनी मर्जी को बनाएं. ஈட்டியை உரையிலே போட்டுக் கொண்டிருக்கிற நாட்கள் அல்ல. हमारे बच्चा को हमारे बारे में रखने के समय, அழைப்பை தரிசனத்தை இழந்து வாழுகிற நாட்கள் அல்ல. हमारे दर्शन और बुलाहट को भूलने का समय नहीं है. அபிஷேகத்தை இழந்து வாழக்கூடிய நாட்கள் அல்ல. अपने अभिषेक को भूलने का समय नहीं है. உடைய பிரதிஷ்டையின் தியாகங்களையும் அர்ப்பணைகளையும் இழந்து வாழக்கூடிய காலம் அல்ல. हम परमेश्वर के अर्पण किए हुए दर्शन और अर्पण को भूलने का समय नहीं है. இந்த பரம கானானை சுதந்தரிக்கும் நேரம் நெருங்கி விட்டது. और स्वर्ग कानान को अपनाने का समय निकट पहुंचा है. எல்லாரும் வாய்களை திறக்கலாம். सभी लोग मुंह खोलकर स्तुति करें. சத்தமயத்தி ஹalleluya. आवाज को उठाकर हालेलुया स्तुति करें. ஹalleluya ஹalleluya ஹalleluya. எல்லாரும் சத்தமயத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya
எல்லாரும் சகோதரனை வாய்களை திறந்து ஒரு 2 நிமிடம் ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம், ஒப்பு கொடுக்கலாம். அன்பு சகோதரி, நீ வறுமையாய் போகாதே. உன் கையில் இருக்கிற ஈட்டியை நீ உரையிலே போட்டுக் கொண்டிருக்கிற காலம் அல்ல. உடைய தரிசனத்தை இழந்து வாழுகிற காலம் அல்ல. நீ அழைக்கப்பட்ட அழைப்பை நீ இழந்து வாழுகிற காலம் அல்ல. ஈட்டியை நீட்டிக்கொண்டே இருக்க வேண்டிய காலம் அல்லவோ. ஹல்லேலூயா. உடைய அபிஷேகத்தின் ஈட்டியை நீட்ட வேண்டிய காலம். இன்றைக்கு அநேகர் வாழ்க்கையில நீ பின்தங்கி கிடக்கிறீர்கள், அநேகர் சோர்ந்து கிடக்கிறீர்கள். ஆதி நிலைமையை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, அன்பு சபையே, இன்றைக்கு தோல்வியை ஜெயமாய் மாற்றக்கூடிய ஒருவர் இங்கே நின்று கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல வாய்களை திறந்து சத்தம் உயர்த்துங்கள், சத்தம் உயர்த்துங்கள். ஹல்லேலூயா. சத்தம் எழும்பட்டும், சத்தம் எழும்பட்டும். உன் சத்தம் இன்பமாயிருக்கின்ற கர்த்தர் சொல்லுகிறார். மணவாட்டியே, ஆமே மணவாளியே, என் சகோதரியே, உன் சத்தம் இன்பமாயிருக்கின்ற கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம், கர்த்தருடைய கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ இழந்து கிடக்கிற ஜீவியங்களை சற்று நீ கட்டி எழுப்புவாயாக. விடிந்து கிடக்கிற வாழ்க்கையை சற்று கட்டி எழுப்புவாயாக. இந்த அபிஷேகத்தை கொஞ்சம் புதுப்பித்துக் கொள்வாயாக. நல்ல வாய்களை அந்நிய பாஷையிலே தேவனோடு பேசுங்கள். 2 நிமிடம் சத்தமாய் பேசலாம். சகோதரனே, அன்பு சகோதரனே, அந்நிய பாஷையில கர்த்தர் பேசு. நீ பெற்ற அபிஷேகத்தை புதுப்பித்துக்கள். ஹல்லேலூயா. உன்னை ஜெயமாய் மாற்றிய ஒரு கர்த்தர், ஜெய கிறிஸ்து நமக்கு முன்பாக கடந்து செல்லுகிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், தேவன் நல்லவர், தேவன் நல்லவர், தேவன் நல்லவர். ஓ ரிபா பாபா பா சந்தா ரபோ ரபாசியா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவாதி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடுமை துதிக்கிறோம், நன்றியோடுமை ஸ்தோத்திரம். இந்த வேளையிலே கர்த்தருடைய வல்லமை இறங்கி இந்த சரீரத்தின் வியாதிகளை சுகமாக்கும். இன்னைக்கு உண்மையாய் நீ தேவ சமூகத்தை ஒப்புக் கொடுக்கும் போது, உன்னை அர்ப்பணிக்கும் போது, தீராத வியாதிகள், பல வருஷ பிரச்சனைகளுக்கு இன்றைக்கு முடிவை கத்த உண்டு வண்ணம்படி ஏசுகா சிவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். பல வருஷமாய் 18 வருஷ காலமான பிரச்சனை, 12 வருஷ காலமான பிரச்சனை, 7 வருஷமாய் பிரச்சனை மாற்றி உன்னை விடுவிக்கும்படியாய் ஹல்லேலூயா. ஓ கர்த்தர் இறங்கி வருகிறார். இப்போது சரீரத்தின் நோய்கள் உன்னை விட்டு நீங்குவதாக. அந்த அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிற கர்த்தர். உன் வியாதியின் வல்லமை எதுவாயிருந்தாலும், அந்த பலவீனங்கள் எதுவாயிருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு 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 இந்த சரீரத்தை விட்டு இப்போது விலகி போகட்டும். ஹல்லேலூயா. ஓ ரிகபா ஷகலவோ திகலமா சந்து. The heal the name of Jesus. The heal the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் பலவீனத்தின் ஆவிகள் இப்போது விலகி ஓடுவதாக, ஓடுவதாக. ஆமே சகோதரி, மகளை நீ கர்த்தரை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. ஒரு தேவ வல்லமை இறங்கி வரும்போது உனக்குள்ளே இருக்கிற பலவீனத்தின் ஆவி இன்றைக்கு விலகி ஓடுகிறது, கட்டுகள் விலகி உடைகிறது. ஓ ரபா ஷகலா துனமா சந்தரதால்வா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். கரங்களை தட்டி பாடுவோம். ஜெய கிறிஸ்து முன் செல்கிறார், ஜெயமாக நடத்திடுவார். ஜெய கீதங்கள் நாம் பாடியே ஜெய
மகிமையின் மேகமே மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே உம்முக சாயலா உருமாற்றும் தெய்வமே